சார், யூ மேட் மை டே. என்னை வெல்கம் பண்றதுக்காக ஆபீஸ் முழுக்க டெக்கரேட் பண்ணீங்களா சார்? உங்க மனசுல எனக்கு இவ்வளவு உயரமான இடம் இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ so much சார். Hi Anu. Welcome to Devanandani department. Thank you, sir. Come with me. Hello everybody. How are you all? இன்னைக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. உங்களுக்கே இந்நேரம் பரசலா தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ற டைம் அது. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இருந்த தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ்க்குன்னு தனியா ஒரு பிரிவை நாம ஆரம்பிக்கிறோம். அதோட முழு பொறுப்பையும் பார்த்துக்க போறத none other than நம்ம அனு. ஏன் திடீர்னு தேவநந்தினி பிராண்டுக்கு தனி டிபார்ட்மெண்ட்னு நீங்க யோசிக்கலாம். கரெக்ட் தினா? தேவநந்தினி சாரீஸ்க்குன்னு ஒரு தனி பிராண்ட் நேம் இருக்கு. அந்த பிராண்ட் மூலமா சேல்ஸ் அதிகரிக்க அனு கொடுத்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட் குவார்டர்ல ஹையஸ்ட் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் நமக்கு வந்தது தேவநந்தினி சாரீஸால தான். ஸோ தேவநந்தினியை தனி டிபார்ட்மெண்ட் ஆக்கி அதுக்கு அனுவை சீஃப் அப்பாயிண்ட் பண்ணிருக்க. I'm sure turnover, sales, profit இப்படி எல்லாத்துலயும் அனு சாதிச்சு காமிப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. What do you say, Anu? Sure, sir. தேவநந்தினி ஃபேப்ரிக்ஸ் பெரிய அளவுக்கு சக்சஸ் பண்ணி காமிக்கிறது தான் சார் என்னோட எய்மே. I will prove it, sir. Thank you. Thank you so much all. I am really happy, Anu. உன் திறமை என்னன்னு இன்னொரு தடவை நிரூபிச்சிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நான் இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுலேருந்து இப்படி ஒரு வெல்கம் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் சின்ன வயசுலேயே உனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு. ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ப்ரொமோஷன், தனி கேபின். யூ ஆர் லக்கி அனு. வெறும் அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை தீனா, ஹார்ட் ஒர்க்கும் யாரும் யோசிக்காத ஆங்கிளில் யோசிக்கிற கிஃப்டட் டேலண்ட்டும் அனுகிட்ட இருக்கு. நீங்க எல்லாரும் பாராட்டுறத பார்க்கும்போது எனக்கு முதல் நாள் இந்த ஆபீஸ்ல ஜாயின் பண்ணது ஞாபகம் வருது. நான் என்னைக்கும் அதே அனுவா தான் இருக்கேன். எனக்கு பெரிய ப்ரமோஷன் கிடைச்சிருச்சு, நான் பெரிய ஆளாயிட்டேன்னு எனக்கு எதுவுமே தோணல. எப்பவும் தோணவும் தோணாது. இந்த ப்ரமோஷன், தனி கேபின் இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்ல. எனக்கு தந்த வேலைய கவனமா கஷ்டப்பட்டு செய்யணும், அது மட்டும் தான் எனக்கு முக்கியம். அப்போ உனக்கு தனி கேபின் வேண்டாமானு? நிச்சயம் வேண்டாம் தீனா. எப்படி இத்தனை நாள் உங்க கூட சேர்ந்து வேலை பார்த்தேனோ அப்படியேதான் இனிமேலும் இருக்க போறேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். Congrats Anu. So lucky. தேங்க்ஸ் மேம். அனுவோட அஃபிஷியல் டேக் ஓவர் என்னைக்குங்கிறத நான் உங்க எல்லாருக்கும் அப்புறமா சொல்றேன். So that's it for now. Catch you all later. ஓகே சார். செம்ம கிளைமேட் இல்ல சாம்? பசிக்குதா சாம்? இப்பதான் சாப்பிட்டோம்ல, பசிக்காதுல்ல? ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ்,
இப்படி ஏதாவது வாங்கவா சாம்? ரொம்ப பண்றாளே, இவளை என்ன செஞ்சு பேச வைக்கிறது? என்ன ஏதுன்னு ஏதாவது கேட்கறாளா பாரு. என்ன ப்ராப்ளம்னு தெரியல சாம். மெக்கானிக் வந்தாதான் சரியாகும். நீ வேணா அந்த ஹோட்டலுக்கு போய் வெயிட் பண்றியா? நான் மெக்கானிக் வந்ததும் உன்னை கூப்பிடுறேன். இல்ல சாம், நீ இப்படி கார்ல தனியா இருக்கிறது சேஃப் இல்ல. வேணா ஒண்ணு பண்ண, நீயும் என் கூட வாயே. நம்ம 2 பேரும் பேசிட்டே போய் மெக்கானிக்க கூட்டிட்டு திரும்ப வந்துடலாம். கொஞ்சம் என்னன்னு பாருண்ணா. சரிப்பா. நீ எப்படா இங்க? சாம் தான் மெசேஜ் பண்ணா, கார் பிரேக் டவுன் சொல்லி லொகேஷன் ஷேர் பண்ணா. சரி, அதான் மெக்கானிக்கை கூட்டிட்டு வந்தேன். ஊர்ல இருந்து அதுக்குள்ள எப்படிடா வந்த? நீயும் சாமும் கிளம்பும் போதே நானும் பின்னாடியே கூட வந்துட்டேன். ஹாய் சாம். ஹாய் சந்துரு. கலக்கிற சந்துரு. நம்ம போலாம். ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? சரிண்ணே, மெக்கானிக் சரி பண்ண உடனே அவரை டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. நானும் சாமும் முன்னாடி வீட்டுக்கு கிளம்புறோம். பாய். வா சாம். அண்ணா, கார்ல எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லாதான் இருக்கு. நீங்க வாங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். பங்கஜ். சொல்லுங்க மீராஜி. ஐ அம் நாட் இன் மை மூட் பங்கஜ். நாளைக்கு வரேன். However, நான் இங்க இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த ஆபீஸ்க்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே. மீராஜி, calm down. மீராஜி, வாங்க நம்ம கான்ஃபரன்ஸ் ஹால்ல போய் பேசலாம். ஏன் பங்கஜ் இங்க பேசினா என்ன? மீராஜி ப்ளீஸ். வை பங்கஜ் இங்க பேசினா என்ன? நான் என்ன ஜஸ்ட் ஃப்ளூக்லியா இங்க விபி ஆன? என் தகுதியை ப்ரூவ் பண்ணி இந்த பொசிஷனுக்கு வந்தவனா? மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து பேசலாம், எனக்கு என்ன அவசியம் இருக்கு? இதெல்லாம் அதோ அங்க இருக்காளே அவகிட்ட சொல்லுங்க. என்ன எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறீங்க? உங்க எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானே? ஒரு பேப்பரை உருட்டி எறிஞ்சு சீஃப் ஆன ஒரே ஆள் இவதான்.
இந்த உலகத்திலேயே இவ ஒருத்திதான். தகுதியே இல்லாத ஒருத்திக்கு சீஃப் பதவி. இந்த கம்பெனியோட விபினா எனக்கே தெரியாது இவ சீஃப் ஆனது. வாட் இஸ் திஸ் பங்கஜ்? யாருக்கு என்ன பொறுப்பு தரதுன்னு ஒரு லிமிட் இல்ல? மேடம், வித் டியூ ரெஸ்பெக்ட், நீங்க உங்க லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, சீனியர் எதிர்த்து கொஸ்டின் பண்ற அளவுக்கு வந்தாச்சா? குட் குட், வெரி குட். சீனியர்ன்றத நான் மறக்கல மேடம், நீங்க தான் மறந்துட்டு இது ஜூனியர் மாதிரி புலம்பிட்டு இருக்கீங்க. எஸ், புலம்பதான் செய்றேன். ஏன்னா உன் குவாலிஃபிகேஷனுக்கு இந்த பதவி கிடைக்கல. வெறும் லக், ஜஸ்ட் a fluke. You got it. போய் உட்கார்ந்து ஒரு பிள்ளையார் பொம்மையை கையில வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பியே, அதை செய் போ. என்கிட்டலாம் பதில் சொல்ல வராத. அந்த தகுதியே உனக்கு கிடையாது. யாருக்கு தகுதி இல்ல? எனக்கா? இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல சொல்ல நான் என்ன ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனாலும் இதை யாராச்சும் சொல்லிட்டே இருக்கீங்க. இதுக்கு இன்னைக்கு ஒட்டு மொத்தமா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். என்ன மேடம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? சொல்லுங்க, என்ன செய்யணும்னா? ஓப்பனா ஒரு சேலஞ்சாவே கேக்குறேன். என்ன செஞ்சா நீங்க ஒத்துப்பீங்க? எனக்கு தகுதியும் திறமையும் இருக்குன்னு. அனு, சாரி சார், என்ன கொஞ்சம் பேச விடுங்க. எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு சார். இன்னைக்கு அத மீரா மேம் தாண்டிட்டாங்க. சொல்லுங்க மேம், ஏன் கம்மனு நிக்கிறீங்க? திரும்பவும் தோத்துருவோன்னு பயமா? வாட்? பயமா? எனக்கா? நீ சின்ன பொண்ணு என்கிட்ட சேலஞ்ச் பண்ண ஒரு தகுதி வேணும். அலை அடிக்கிற திசையில போற பிளாஸ்டிக் குப்பை இல்லனா எங்க போகணும்? என் கோல் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அத நோக்கி போற கப்பல்னா. சும்மா என்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணாத. இல்ல மேம், இது சேலஞ்ச் தான். இந்த அணுவோட சேலஞ்ச் ஓபன் சேலஞ்ச், எல்லாரும் முன்னாடியும் பண்ற சேலஞ்ச். எனக்கு தகுதி இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு நீங்க சொல்ற வேலைய, அது என்னவா இருந்தாலும் சரி, நான் முடிச்சு காட்டுறேன். அப்படி செய்ய முடியலனா இந்த ஆபீஸ்க்கு நான் வரமாட்டேன். என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர் தான் வரும். அனு. சாரி சார். சொல்லுங்க மேம், சொல்லுங்க. அனு, அகைன் சொல்றேன், நீ வீட்டு வேலை பாத்துக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டு சமைச்சிட்டு இருக்கதா லாய்க்கு. இது கார்ப்பரேட் உலகம் வேற. என்கிட்ட இந்த சேலஞ்ச் எல்லாம் உனக்கு செட்டே ஆகாது. மேம், நீங்க ஆபீஸ்க்குள்ள காலடி எடுத்து வச்சப்போ உங்களை பார்த்தும் இதேதான் யாராவது சொல்லிருப்பாங்க. இப்போ நீங்க என்ன பார்த்து சொல்றீங்களா? இப்படி எதையாவது சொல்லி எஸ்கேப் ஆகுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். ஒண்ணு சேலஞ்ச ஒத்துக்கோங்க, இல்லனா எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னதுக்காக என்கிட்ட சாரி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. சாரியா? நானா? அதுவும் உன்கிட்டயா? கம் ஆன் அனு. ஓகே, உனக்கு நான் இது ஒரு சேலஞ்சாவே சொல்றேன். ஆல்ரெடி நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன கம்பெனில சின்ன சின்ன ஜிமிக்ஸ் பண்ணி லாபம் காமிச்சு தேவநந்தினிக்கு ஹெட் ஆவறதெல்லாம் யார் வேணாலும் செய்யலாம். நீயும் அதத்தான் செஞ்ச. ஒரு தனி ப்ராஜெக்ட செஞ்சு காமி. அதுவும் எங்க யாராலையும் முடியாதுன்னு நாங்க கைவிட்ட ப்ராஜெக்ட செஞ்சு காமி. அப்ப ஒத்துக்கிறேன் உனக்கு திறமையும் தகுதியும் இருக்குன்னு. அந்த ப்ராஜெக்டையும் நீங்களே சொல்லிடுங்க மேடம், நான் முடிச்சு காட்டுறேன். அதுவும் 2 வாரத்துக்குள்ள. Just in 2 weeks? Of course, yes, just in 2 weeks. That's interesting. Okay, வேலூர் ப்ராஜெக்ட் முடிச்சு காமி. அங்க ஒரு லெதர் கம்பெனி ஆரம்பிக்க நாங்க எல்லாரும் ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. அத நீ முடிச்சு காமி. காமிச்சிட்டா? நோ அனு, நோ மீரா. நோ அனு மேடம், ப்ளீஸ். என்ன எல்லாரும் நோ நோன்னு பதறீங்க? அவ தானே ஓபன் சேலஞ்சுன்னு சொன்னா. என்ன அனு, நீயும் நோ மேடம்னு சொல்ல போறியா? I accept madam. நான் உங்க சேலஞ்சை ஏத்துக்கிறேன். நான் யாருன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். அனு, சொல்றது கேளு. சாரி சார், உங்களையும் மீறி நான் பேசினதுக்கு
ஐம் ரியலி சாரி. இந்த சேலஞ்ச் வேண்டான்னு என்னை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் சார். அப்புறமா வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வாங்கிக்கிறேன். நவ் வித் யுவர் பெர்மிஷன். சாரி சார், என்னால பேசாம இருக்க முடியல. பிரகாஷ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஜஸ்ட் லக்குனால ஒருத்தி இந்த இடத்துக்கு வந்தா இந்த கம்பெனி விபியா என்னால பாத்துட்டு இருக்க முடியாது சார். அவ திறமையை ப்ரூவ் பண்ண சொன்னதும் என் டியூட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். பாய் சார். சாம், இளநீ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். ஆமா, தண்ணியா வேணுமா இல்ல வழுக்கையா வேணுமா? வாட்? ஐயோ, அது அது எப்படி சொல்றது? சரி சந்துரு, நீ எப்படி வேணாலும் வாங்க, ஆனா வாட்டர் நல்லா ஸ்வீட்டா இருக்கணும். சரி, ஓகே. இந்த சாம். சந்துரு, என்னாச்சு? சந்துரு, என்னாச்சு? இல்ல இல்ல, ஒன்றும் இல்லை. ஹலோ சாம், ஆர் யூ ஃபைன்? ஐம் ஃபைன். சொல்லானு? ஆமா சாம், உங்க ஊர் என்னன்னு சொன்ன? யுஎஸ். நோ நோ நோ, இந்தியால நீ இருக்கிறது. வேலூர். வாவ், வாட் a coincidence. வையானு? ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நான் வேலூர் வரலான்னு இருக்கேன். அப்படியா? கிரேட் அனு. மறக்காம எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும். வேலூர் ப்ராஜெக்ட்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் தான் வந்துச்சு. நீ வேலூர் தானான்னு ரீகன்ஃபார்ம் பண்ணதான் உனக்கு ஃபோன் பண்ணேன். நிச்சயமா உன் வீட்டுக்கு வரேன். சரி, நீ ஊருக்கு போயாச்சா? எங்க போயிட்டு இருக்கேன். என்னாச்சு சாம்? அத நான் அப்புறம் சொல்றேன். நீ எப்ப வரானு? இன்னும் டிசைட் பண்ணல. வீட்ல அம்மா கிட்ட பேசிட்டு தான் டிசைட் பண்ணணும் சாம். வேலூர்ல எந்த ஊரு சாம்? கீழே அரசம்பட்டு கிராமம். அப்புறமா நான் வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறேன். ரொம்ப தேங்க்ஸ் சாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எதுக்கு தேங்க்ஸ்? ஓகே, நோ தேங்க்ஸ். ஆமா, என் பிரதர் எப்படி இருக்காரு? என்ன, ஓம் பிரதரா? அது யாரு? ஏ, அந்த ஃப்ராட் இங்க தான் சுத்திட்டு இருக்கு. ஏ, அப்படி சொல்லாத சாம். பாவம் என் பிரதர். பாவமா? உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். பாத்தியா சாம், கார் ரிப்பேர்ன்ட்டு எவ்வளவு வேகமா போறத? ஆமா, எனக்கும் புரியலையே. இவன் எப்பவுமே இப்படிதான் சாம். எங்க அண்ணனை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி இருக்காரு? சின்ன வயசுல இருந்தே இப்படிதான். தனியாவே இருப்பான், யாருக்கிட்டயும் ஒட்ட மாட்டான். இப்ப பெரியவனானோனே பிசினஸ் பிசினஸ் சுத்த ஆரம்பிச்சிட்டான். ஆனா என் ட்ராக் ரெக்கார்ட் ரொம்ப சிம்பிள்.
ஜாலியா இருந்தோமா, லைஃப் என்ஜாய் பண்ணோமா, எல்லாரையுமே ரொம்ப சிம்பிளா ட்ரீட் பண்ணுவேன். என்னாச்சு சாம்? நத்திங். வா நம்ம போலாம். ஓகே. சந்துரு மட்டும் வரலனா சாம் நேரம் இந்த கார்ல என் பக்கத்துல உட்காந்துட்டு வந்திருப்பான். சரியான நேரத்துல வந்து கிடுத்துட்டானே இந்த சந்துரு. இப்ப எப்படி சந்துருவை கழட்டி விட்டு சாம பிக்கப் பண்றது? டேய் இங்க பாருடா, ஒரு வண்டி வருது. என்னடா கார் நின்றுச்சு? ஒருவேளை நம்ம பண்றது தெரிஞ்சிருக்குமோ? என்ன இறங்கிட்ட? ஏ இறங்கினா என்ன? டேய் சும்மாறா, நீங்க சொல்லுங்கண்ணே. இங்க என்னடா பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கண்ணே. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்டா. அதான் நீ நிக்கிற சைஸ பார்த்தாலே தெரியுதே, வெக்கப்படாம கேளுண்ணே. பின்னாடி ஒரு வண்டி வருதுடா, அத பஞ்சர் ஆக்கி நிப்பாட்டணும். சரிங்களா? உங்களுக்கு பணம் தரேன். அதான் எங்க வேலையே. டேய் சும்மாறா. அண்ணே எவ்வளவு நான் தருவேன்? 500 ரூபா தரேன்டா. எந்த வண்டின்னு சொன்னேன், வேலையை முடிச்சிடுறோம். கரெக்டா பண்றீங்களாடா? அண்ணே இன்னும் 2 நிமிஷம் போயிருந்தா உங்க வண்டியே பஞ்சர் ஆயிருக்குண்ணே. பக்கத்துல இருக்கிற பஞ்சர் கடையில தானே வேலை செய்யறோம். தினமும் 4-5 வண்டியை பஞ்சர் பண்றது தானே எங்க வேலையே. வருது பாரு ஒயிட் கலர் கார். என்னாச்சு சந்துரு? என்னாச்சுன்னு தெரியல. இரு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு சந்துரு? ஏதோ ஆணி குத்தி பஞ்சர் ஆயிடுச்சு சாம். ஐயோ, உங்க வீட்ல ஒரு நல்ல கார் கூட கிடையாதான். சாரி சாம், ஒரு நிமிஷம் இரு, நான் என்னன்னு பாக்குறேன். நீ எப்படி நான் வந்த? வேலூர்ல இருந்து திடீர்னு நீ வர்றப்ப நான் வரக்கூடாதா? ஹாய் சாம். இப்படி ஏதாவது நடக்கும்னு உள் மனசு சொல்லிச்சு. அதான் உன்னையே ஃபாலோ பண்ணி வந்துட்டேன்.
ஒரு நல்ல மெக்கானிக்கா கூட்டு வா. மெல்லமா வா, அவசரம் ஒன்றும் இல்லை. பக்கத்துல தான் பஞ்சர் கடை இருக்கும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நானும் சாமும் ஜாலியா வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். என்ன நீங்க போய் மெக்கானிக்க கூட்டு வரலாம்ல? உங்க கார் நல்லா தானே இருக்கு. கார் நல்லா தான் இருக்கு, ஆனா டைம் இல்லையே பிரதர். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படியே பேசிட்டு இருங்க, நேரம் போதே தெரியாது. நான் வீட்டுக்கு கிளம்புறேன், வரட்டா? பாய். சாம் சாம் என்னடி சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிஞ்சிருச்சு, வந்துட்டேமா. காலையில துணி கடை போலான்னு சொன்னதுக்கு வேலை இருக்கு, ஆபீஸ் போனா அது இதுன்னா இப்ப சீக்கிரம் வந்து நிக்கிற. சொன்ன என்ன இப்போ? நான் சொன்னபடி கேட்டியா? எதுக்குடி இப்படி கடுகடுங்கிற? நான் சாதாரணமா தாமா இருக்கேன். சரி, உனக்கு இப்ப எப்படி இருக்கு? பெருசா ஒன்னும் வலி இல்ல. அதை விட முத நாள் ஆபீஸ்ல வேலை எப்படி இருந்தது? என்னமோ போச்சுமா. என்னடி இப்படி அழுத்துக்குற? ஒருவேளை இன்னைக்கு அஷ்டமியும் அதான் ஒரு மாதிரி இருக்காளோ? இன்னைக்கு அஷ்டமி இல்லையே. இன்னைக்கு அஷ்டமிலாம் இல்ல, நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம். எப்படி நான் மனசுல நினைச்சது அப்படியே சரியா சொல்ற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இப்பதான் வந்தோம், அதுக்குள்ள சார் கூப்பிடுறாரு. போன் அடிக்குது, எடேண்டி. ஹலோ சார். அனு, ஒரு நிமிஷம் வெளியே வா. வெளியே வா. சரிங்க சார். சூர்யா சார் வெளில இருக்காரா? ஆமாமா. இப்பதானடி வந்த? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இரு நான் வந்துடுறேன். ஏ அனு, அவர் வீட்டுக்கு வந்து பேச சொல்டி. அம்மா, இது ஆபீஸ் பத்தின விஷயம், உள்ள வச்சுலாம் பேச முடியாது. இரு நான் வந்துடுறேன். சார், உன் கூட கொஞ்சம் பேசணும். கார்ல ஏறு. அது இங்க வச்சு பேச முடியாதம்மா, ஏறு. பெரிய வேலை கிடைச்சதும் இன்னைக்குதான் முத நாள் ஆபீஸ் போனா. இப்ப சார் வீடு வரைக்கும் வந்திருக்காருன்னா என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்காமையே உடனே சேலஞ்ச் ஏத்துக்குவே அனு? முடிஞ்சா செய்யறேன்னு சொல்றதுக்கு பேரு சேலஞ்ச் இல்ல சார். மீரா வேணும்னே உன்னை ப்ரொவோக் பண்ணா. நீ அவ நினைச்ச மாதிரியே பதிலுக்கு பதில் பேசுன. அவ சரியா உன்னை ட்ராப் பண்ணிட்டா. இப்போதான் சார் இதெல்லாம் சொல்றீங்க. ஆபீஸ்ல மீரா மேடம் அவ்ளோ பேசினப்போ என்னதானே சார் அமைதியா இருக்க சொன்னீங்க? அப்ப சிச்சுவேஷன் அப்படி. அதே மாதிரி என்னோட சிச்சுவேஷனும் அப்படிதான் சார். அனு, இப்ப நீ யாருக்கு ப்ரூவ் பண்ண போற? எனக்கா? இல்ல சார், எனக்கு நானே ப்ரூவ் பண்ண போறேன். இதெல்லாம் பேசுறதுக்கு ரொம்ப ஈஸி அனு. நான் சொல்றது கேளு. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குறேன் சார், இந்த சேலஞ்ச் விஷயத்தை தவிர. அனு, நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டு இருந்தா நான் நினைக்கிறேன். இருக்கலாம் சார், ஆனா ஒருத்தவங்க நேருக்கு நேர் அத்தனை பேருக்கு முன்னாடி அவமானப்படுத்துறப்போ யோசிச்சு பார்த்தெல்லாம் சேலஞ்ச அக்செப்ட் பண்ண முடியாது சார். ஒருவேளை உன்னால இந்த சேலஞ்சில ஜெயிக்க முடியலன்னா? அதுக்கு சான்ஸே இல்ல சார். எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றானோ? நம்பிக்கை சார். ஏன் மீரா அந்த வேலூர் லெதர் கம்பெனி ப்ராஜெக்ட பர்டிகுலரா சொன்னான்னு உனக்கு தெரியுமா? ஏன் சார்? அந்த கம்பெனில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அம்மா இப்போ வந்துருவாங்க.
ம் ஆக்சுவலி மீரா, இன்னும் 30 மினிட்ஸ்ல எனக்கு முக்கியமான கால் வர வேண்டியது இருக்கு. So please sir, it's a very important meeting. மீரா, ஐ நோ மீரா, அதுக்கு தானே நானே வந்திருக்கேன். பட் ஐ எம் வெரி டைம் கான்ஷியஸ், யூ நோ தட். ஐயா என்ன சொல்றாங்க? Nothing. நாங்க வெயிட் பண்றோம். அம்மா ரொம்ப நல்ல மாதிரி. சுற்றுப்பட்டு கிராமத்துல அம்மா சொல்றதுதான் வேத வாக்கு. அத மீறி ஆடு கோழி கூட நடக்காது. ஆடு கோழி கூடவா? ரியலி? இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். எங்க கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது தெரியாமல உங்களை கூட்டிட்டு வருமே. நீங்க இந்தியாவிலேயே முக்கியமான கம்பெனி. ஒரு வருஷத்துல 1000 கோடிக்கு மேலேயே நீங்க டர்ன் ஓவர் பண்றீங்க. நீங்க கால் வைக்காத இடமே இல்ல. உங்களை பத்தி இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். மிஸ்டர் மயில், நாங்க வந்தது அம்மாட்ட சொன்னீங்களா இல்லையா? சொல்லிட்டேன் சார். இப்போ வந்துருவாங்க. Good morning, madam. வாங்க. குட் மார்னிங் மேம். வணக்கம். உட்காருங்க. ஆக்சுவலி ஐ லைக் வணக்கம். தமிழ்ல வணக்கம் சொன்னாலே ஒரு தனி கெத்துதான் இல்ல? அம்மா, இவங்க சென்னையில இருந்து வந்திருக்காங்க. இவங்க கம்பெனியை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். 1000 கோடிக்கு மேல இவங்க பிசினஸ் பண்றவங்கம்மா. இவங்க கம்பெனியை பத்தி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னா பாத்துக்காங்களேன். கலக்குறீங்களே மயில், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா, இவங்க பேரு தான் அன்னபூர்ணி அம்மா. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, இவங்க தான் அந்த பக்கத்திலேயே பெரிய ஆளு. இவங்க சொல்றதுதான் இங்க சட்டம். இவங்க குடும்பத்து மேல எங்க எல்லாருக்குமே அவ்வளவு பெரிய மரியாதை உண்டுமா. ஆனா அம்மா மனசு தங்கம் மாதிரி. மயில் வாகனம் இருங்கம்மா, மிச்சத்தையும் சொல்லிடுறேன். ஐயா இருந்து ஆண்ட பூமிமா இது. இப்போ அம்மா பாத்துக்கிறாங்க. பரம்பரையா புகழோட இருக்கிற வம்சம்னா இவங்களோட சூரிய வம்சம் தான். வியாபாரம்னு பார்த்தா இந்த பக்கத்துல இவங்களும் பெரிய பெரிய வியாபாரம்லாம் பண்றாங்க. அந்தஸ்திலையும் குணத்திலையும் இவங்களும் யாருக்கும் சளைச்சவங்க இல்ல. வெல் மேம், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம். என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது ஒரு முக்கியமான விஷயமா பேச வந்தோம். சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஊர் பக்கமா ஒரு லெதர் கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். நல்ல விஷயம்தான். ஏதாவது உதவி உங்களுக்கு தேவைப்பட்டா தயங்காம என்கிட்ட கேளுங்க. நான் சொல்லல, அம்மா மனசு தங்கம்னு. அது என்னன்னா 500 ஏக்கர் நிலத்துல வரப்போற பெரிய கம்பெனி இது. வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் முதலீடு செய்ய போறாங்களாம். இப்பதான் சர்வே எல்லாம் எடுத்து ஒவ்வொன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல நிலம் வேணும் இல்லையா, அந்த வேலையை தான் இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆக்சுவலா கிட்டத்தட்ட எல்லாருமே ஒத்துக்கிட்டு நிலத்தை வைக்க சம்மதிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்ததை விட இன்னும் கூடவே தரோன்னு சொன்னோம். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுல நான் என்ன பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. அதுதாம்மா, இந்த இடம் மட்டும் பாக்கி இருக்கு. அத வாங்கணுமா, அதுக்கு தான். எஸ் மேம், இப்ப அங்க ஃபேக்டரி வந்தா இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்லது நடக்கும். 5000 பேருக்காவது வேலை கிடைக்கும். ஒவ்வொரு அப்ரூவலா வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். என்வைரன்மெண்டல் அத்தாரிட்டி அப்ரூவல் அப்ளை பண்ணிருக்கோம். லேண்ட் சர்வே அப்ளை பண்ணிருக்கோம். அப்புறம் இந்த பொல்யூஷன் போர்டு அப்ரூவல், SITC அப்ரூவல்னு நிறைய இருக்கு. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு மேம். ஒரே வாரத்துல எல்லாமே கிளியர் ஆயிடும். என்ன பார்க்க வந்ததுக்கான விஷயத்த இன்னும் நீங்க சொல்லலையே.
அதாம்மா, அதுதான் நம்ம நிலம் ஒரு 50 ஏக்கரா இவங்க லெதர் ஃபேக்டரிக்காக அவங்க பார்த்த இடத்துல வருது. அதுவும் சரியா நடுவுல மாட்டிக்கிச்சு. அத வாங்குற விஷயமா தான். அதை நான் விற்க போறதா யார் சொன்னாங்க மயில்வாகனம்? அது இல்லம்மா, நம்ம இடம் தானே, சும்மா கிடக்குதேன்னு சொல்லி வாங்கிக்கலாம்னு நான் தான் கூட்டிட்டு வந்தேன். சும்மா கிடக்குதா? என்ன பேசுறீங்க? சும்மா கிடந்தா உடனே வித்துடணுமா? அது எங்க பூர்வீக நிலம், அதை எப்படி விற்க முடியும்? இந்த ஊர்லயே இருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? என்ன ஏதுன்னு சொல்லாம கொள்ளாம தான் இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு வருவீங்களா? இங்க பாருங்கம்மா, இந்த ஆள் என்கிட்ட எதுவுமே சொல்லல. திடீர்னு உங்களை பார்க்க சென்னையில இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. ஏதோ உதவின்னு சொன்னதுனாலதான் நான் உங்ககிட்ட பேச வந்தேன். ஏன் தப்பும் இதுல இருக்கு. என்ன ஏதுன்னு கேட்டுட்டு உங்களை வர சொல்லிருக்கணும். ஊர் ஆளு சரியா சொல்லுவாருன்னு நம்பிட்டேன். அது எங்க பூர்வீக இடம், அதை இப்ப விக்கிற ஐடியா இல்ல. நீங்க நல்லது பண்ண வந்திருக்கீங்கன்னு புரியுது, தாராளமா செய்யுங்க. எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம். ஆனா அந்த இடத்த விக்கிறேங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. வேற ஏதாவது உதவினா நாங்க முன்னாடி நின்னு செய்யறோம். இப்படி டக்குன்னு சொல்லாதீங்க மேடம். இது ஜஸ்ட் ஒரு நிலம். இதுல என்ன பூர்வீகம், வந்த இடம், சென்டிமெண்ட்லாம். சார், நீங்க இருங்க, நான் பேசுறேன். வெயிட் மீரா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. பிசினஸ்ல என்ன மீரா சென்டிமெண்ட்லாம்? இட் லுக்ஸ் ஃபன்னியர். லெட் மீ ஹேண்டில் திஸ். இங்க பாருங்க மேடம், பிசினஸ் சுத்தி இருக்கவங்க எல்லாமே அவங்க நிலத்தை தரலையா? அப்ப அவங்களுக்கு அவங்க நிலத்து மேல அக்கறை இல்லையா என்ன? கம் ஆன் மேடம், உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. அவங்களுக்குலாம் ஒரு ஏக்கருக்கு 1 லட்சம் கொடுத்தேன். உங்களுக்கு 2 lakhs? or 5 lakhs? இல்ல சென்ட்டுக்கு 1 lakh வாங்கிக்கோங்க. என்ன தம்பி, நிலத்தை விலை பேச வந்திருக்கீங்களா இல்ல சூரிய வம்சத்தையே விலை பேச வந்திருக்கீங்களா? இல்ல மேம், ஆக்சுவலி மேடம், ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எல்லாத்துக்கும் இங்க ஒரு விலை இருக்கு. நீங்க உங்க விலையை மட்டும் சொல்லுங்க. இல்லனா நான் ஒரு blank செக் போட்டு தரேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஃபில் பண்ணிக்கோங்க. Give me the check, Meera. Sir. Meera, I'm asking you, give me the check. Sir, please. இல்லம்மா, அது அவங்கள வெளியே போ சொல்லுங்க. முதல்ல அவங்கள வெளியே போ சொல்லுங்க மயில்வாகனன். என்னாச்சு மேடம்? நான் தான் blank செக் தரேன்னு சொன்னேனே. நீங்க எவ்வளவு வேணுமோ ஃபில் பண்ணிக்கோங்க. Please don't stop this project, ma'am. போதும், நிறுத்து. பணம் தெரியா? யாருக்கு? சூரிய வம்சத்துக்கா? எல்லாத்தையும் பணம் பணம்னு பாக்குற வம்சம் இல்ல இது. மண்ணையும் மரியாதையையும் மானமா நினைக்கிற வம்சம் இது. எல்லாத்தையும் பணத்துல வாங்கிடலான்னு யோசிக்கிற உனக்கெல்லாம் இது புரியாது. என்ன சொன்ன? சுத்தி இருக்கிறவங்கள வித்துட்டாங்களா? அவங்களுக்கெல்லாம் தானமா அந்த நிலத்தை கொடுத்ததே இந்த சூரிய வம்சம் தான். அது தெரியுமா உனக்கு? யாரு என்னன்னு விசாரிச்சு கூட்டிட்டு வரது இல்லையா மயில்வாகனன்? என்ன பத்தி மறந்து போச்சா? பழசெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? தப்பு நடந்து போச்சு, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா கிளம்புங்கம்மா, உடனே கிளம்புங்கம்மா, அப்புறம் பேசிக்கலாம். சார்,
வாங்க சார், அப்புறம் பாத்துக்கலாம். வெயிட் மீரா, இது இப்பயே க்ளோஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் அவங்க இன்னும் நிறைய பணம் எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மேம்? ஐயோ சார், வாங்க சார், இன்னொரு நாள் பொறுமையா பேசிக்கலாம். இன்னொரு நாளா? இனிமே இந்த பக்கமே நான் உங்களை பார்க்க கூடாது. இந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு முதல்ல கிளம்புங்க. இன்னொரு தடவை இந்த இடத்தை கேட்டு யாராவது இந்த ஊர்ல காலடி எடுத்து வச்சீங்க, இந்த அன்னபூர்ணி அமைதியா பேசிக்கிட்டு இருக்க மாட்டேன். முதல்ல கிளம்புங்க. வாங்க, அப்புறம் பேசிக்கலாம். சார் வாங்க போலாம். அம்மா வாங்கம்மா.